ஆக்சுவலாக ஒரே ஒரு மெடிடேஷன் தான் இருக்குது. அது வந்து மத்தியன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, மத்திய பேருந்து நிலையம், மத்திய அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. மெடி அப்படிங்கிற வார்த்தை. தமிழில் சொல்லப்போனால் தியானம் அப்படிங்கிறது நடுநிலை பழகுதல். எதில் நடுநிலை பழக போகிறோம்? நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னது? கோவமா? உடல் இருக்கா, பாடி. நீங்கள் ஒரு பொம்மை வாங்கினோம், இல்லை ஒரு மிஷின் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இல்லை ஒரு கேம் விளையாடவும் போகிறோம், அதை வச்சு என்ன பண்ணுவோம்? விளையாடுவீங்க. விளையாடுறதுக்கு முன்னாடி ஒன்று தெரியணுமே, அது என்னது? எப்படி விளையாடுறது? சீட்டு மாதிரி இருக்குமா, மேனுவல் இருக்குமா? அதே மாதிரி தானே நம்மக்கிட்ட இதுவே நமக்கு ஒரு கருவி. உடல் வந்து ஒரு கருவி. நம்ம இதை வச்சு தானே நம்மளும் கேம் ஆடுறோம் இந்த உலகத்தில். நம்ம இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். தெரிஞ்சுக்கிறது அவசியமா இல்லையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நம்மக்கிட்டே இருக்கிறது இதை தெரிஞ்சுக்க விட்டுட்டோமா? இப்போது உடல் தோரணை, முதுகு தண்டு எப்போவுமே நேராக இருக்கணும். நான் எனது நலனை விரும்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நான் திருச்சியில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன். ஆனால் ஒரு மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே இருக்கோம்? அதாவது உண்மைக்கு நம்ம பெரிய ஒரு இடத்துல இருக்கோம், பூமியில் இருக்கோம். அதை விட பெரிய இடத்துல ஒன்று இருக்கோம். நான் பிரபஞ்சத்தினுள் இருக்கின்றேன். யூனிவர்ஸ். எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் முதல் தெருவில் தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிரபஞ்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன உண்டு? விதிகள் உண்டு, லா. இப்போ இங்கே பார்க்கு நம்ம வரோம், வந்தால் கதவை சாத்தணும்னு நமக்கு தெரியுதா? இங்கே இப்படி தான் நடக்கணும்னு ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் ஒரு விதி இருக்குது. அப்போ என்ன இருக்குது இந்த இடத்துல? விதிகள் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சட்டங்கள் இருக்குமா இருக்காதா? கவர்மெண்ட்டை தாண்டி கவர்மெண்ட் சட்டம் போடுறாங்களா? என்னென்ன சட்டம்னா உங்களுக்கு தெரியும்? கவர்மெண்ட் போட்ட சட்டங்கள். வண்டி ஓட்டும்போது என்னென்ன சட்டங்கள்? வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும். ஆட்டோனா காக்கி சட்டம். ஓ, சூப்பர்ப்பா. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் சில விதிகள் இருக்குது. அதுவும் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இயற்கையோடு நம்ம இருந்தால் அந்த அந்த விதிகள்லாம் நமக்கு புரிய வரும். இப்போது நீங்கள் இந்த பார்க் வந்தோடனே உங்ககிட்ட யாரும் தம்பி இங்கே தான் இப்படி தான் விளையாடணும், இங்கே தான் வரணும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாரும் சொல்லலை. ஆனால் நீங்களே ரோடை பார்க்குறீங்க, ஓ இங்கே தான் எல்லோரும் நடக்கிறாங்களா, நம்மளும் நடப்போம் அப்படின்னு பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க இந்த இடத்துல இப்படி தான் நடக்குது அப்படின்னு. நம்மளும் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க போகிறோம்.